கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டதான இந்த சத்தியத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னுடைய சத்துருக்களுக்கு நான் சத்துருவாகவும் உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாகவும் இருப்பேன் என்று நீர் சொன்ன இந்த வசனம் உடைய அன்பின் ஆழத்தை எங்களுக்கு விளக்குகிறது. ஆண்டவரே, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். எங்களுடைய சத்துருக்களை, எங்களுடைய விரோதிகளை நீரும் சத்துருக்களாக எண்ணி விரோதிக்கிற இந்த ஒரு நிலை ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நாங்கள் உணர்கிறோம். உலக பிரகாரமாக இருக்கிற எங்கள் தகப்பனும் கூட எங்களை விரோதிக்கிறவர்கள், எங்களுடைய சத்துருக்களை அவர்களும் பகைக்கிறார்கள். நீர் பரம தகப்பன். நீர் எங்களை பகைக்கிறவர்களை, விரோதிக்கிறவர்களை பகைக்காமல் இருப்பீரோ கர்த்தாவே. இந்த செய்தியை உங்கள் கருத்தில் கொடுக்கிறேன். இதில் மறைந்திருக்கிற சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். எங்களுடைய சத்துருக்களை நீர் உமக்கு சத்துருக்களாக, விரோதிகளாக நினைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியமானவரே. இந்த உலக பிரகாரமான எங்களுடைய தகப்பன் கூட எங்களுக்கு விரோதமாக வருகிறவர்களை, எங்களை விரோதிக்கிறவர்களை, பகைக்கிறவர்களை அவர்களும் பகைத்தார்கள். அவர்களும் எங்களுக்கு உதவியாக வருகிறார்கள். ஆனால் பரம தகப்பனாகிய நீரே இப்படி செய்யும் பொழுது உம்முடைய அன்பின் ஆழத்தை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதில் மறைந்திருக்கிற சத்தியங்களை, உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் இப்படித்தான் உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாகவும் உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாகவும் இருப்பேன் என்று யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார். இதை ஏன் இப்படி சொன்னார்? எதற்காக இந்த வார்த்தைகளை அவர் சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்து புறப்பட்டு கானானுக்கு போகிற வழியில இந்த வார்த்தைகளை அவர் சொன்னார். இதில் ஆழமான சத்தியங்கள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன் இப்படி சொல்லிவிடவில்லை. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் உண்டு. தேவன் ஏன் அப்படி சொன்னார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போகிறதான அந்த கானான் தேசத்துக்குள்ளே பலவிதமான பொல்லாத ஜாதிகள் உண்டு. அந்த ஜாதிகளுடைய தெய்வங்களை வணங்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். இப்படி இந்த கட்டளைகள், நியமங்களை எல்லாம் அவர்கள் காத்து கொண்டு நடக்கும் பொழுது அந்த ஜனங்கள் இவர்களுக்கு விரோதமாக சத்துருக்களாக வருவார்கள். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஜனங்கள். ஆனால் புறஜாதியார் என்று சொல்லக்கூடிய அங்கே வாழுகின்ற அந்த மக்கள் சாத்தானின் தூதர்களாகிய பல பொல்லாத தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிற விக்கிரக ஆராதனைக்காரராக இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பகைப்பார்கள். ஏன் பகைக்கிறார்கள் என்றால், ஜீவனுள்ள தேவனை இவர்கள் ஆராதிக்கிறதும் அவர்களுடைய வாழ்க்கை
செழிப்பாக, ஆசீர்வாதமாக, நீடித்த நாளாய் இருக்கும் என்று தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் பிசாசு அவனுக்கு கிடைக்காதது எதுவும் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிறவன். இந்த பிசாசு என்பவன் யார்? அவன் விழுந்து போன தேவதூதன். இந்த விழுந்து போன தேவதூதன் என்ன நினைத்தான்? மனிதர்களுக்காக பரலோகத்தில் வைத்திருந்ததான சீயோன் எருசலேமை பார்த்து, அந்த மகிமையை பார்த்து, மனிதனுக்கு இவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், இதை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் நினைத்து, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றெல்லாம் தன்னுடைய இருதயத்தில் சொன்னதினாலே அந்த பெருமையினாலே அவன் கீழே விழ தள்ளப்பட்டு, அதனாலே தேவனை அவன் பகைத்தான். தேவனை அவன் பகைத்ததற்கு காரணம் அவனுடைய மனமேட்டுமை. தேவனை அவன் பகைத்ததினாலே தேவனுக்கு பகைஞ்சனாய் அவன் மாறிப்போனான். தேவனை விரோதிக்கிறவனாய் அவன் மாறிப்போனான். அதனாலே தான் அவன் தேவனுக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக அவன் இறங்கி கிரியை செய்கிறான். நாம் எப்படியோ இந்த பரலோகத்தை, இந்த நித்திய ஜீவனை அடையக்கூடாது என்பதற்காக அவன் கிரியை செய்து கொண்டு வருகிறான். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு பரமகானானாகிய அந்த எருசலேமை அடைவது என்பது அது ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. நாமும் கூட பாவ வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு இந்த வனாந்திர வாழ்க்கையை அனுபவித்து, வனாந்திரத்தில் இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்து பரம காணானாகிய நித்தியத்துக்குள்ளே போக வேண்டும். அதற்கு விரோதமாகத்தான் பிசாசு கிரியை செய்வான். ஆனால் இந்த எகிப்தியர் இவர்களை அடிமைத்தனத்திலே கட்டி வைத்திருந்ததை தேவன் விடுவித்து இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நடத்தி கொண்டு கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் அவர்களை நலமும் விசாலமான அந்த தேசத்தில் சௌக்கியமாய் வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த நினைப்புக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்து அவர்களை விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் போன்றவைகளை செய்து அவர்களை அந்த சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட வேண்டும் என்றுதான் இந்த பிசாசின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டு இருந்தன. அதனால தான் தேவன் இந்த வசனங்கள் எல்லாம் சொன்னார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 6 முதல் இருக்கிற வசனங்களை தியானிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரில் நீ முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிடிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி, நம்முடைய இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். நாம் ஞானஸ்நானம் பெறுவது நம்முடைய ஆவிக்குரிய விருத்த சேதனம். ஆனால் அப்பொழுது ஞானஸ்நானம் இல்லாததுனால இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இது ஞானஸ்நானத்தின் சத்தியத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அடுத்து சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருந்தார். கர்த்தருடைய கட்டளைகளை, நியமங்களை காத்து நடந்தால் ஆசீர்வாதங்களை தருவேன் என்று தேவன் சொன்னார். அப்படி கட்டளைகளையும் நியமங்களையும் காத்து நடக்காவிட்டால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபங்களை தருவேன் என்றும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஒன்றாக தேவன் வைத்திருந்தார். அதனாலே தேவன் என்ன சொன்னார்? இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்களின் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். சாபங்கள் நமக்கு அல்ல. என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கட்டளைகளை, நியமங்களை கைக்கொள்கிறோம். ஆசீர்வாதங்கள் தான் நமக்குரியது. ஆனால் நாம் இந்த ஜனங்களை பின்பற்றி விக்கிரக ஆராதனை, வேசித்தனத்தில் போகும்பொழுது அந்த ஜனங்களுக்குரிய சாபம் நமக்கும் கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையில் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும்
உன் மிருக ஜீவனின் பலனோ உன் நிலத்தின் கனிகளோ உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். இதே ஆசீர்வாதங்கள் சத்துருக்களுக்கு சாபமாக போகும். யார் சத்துருக்கள் என்று சொன்னால், நம்மை பகைக்கிறவர்கள் தேவனுக்கும் சத்துருக்கள். ஏனென்றால் நம்மை ஏன் பகைக்கிறார்கள்? அவர்கள் தேவனை பகைக்கிறதுனால நம்மையும் பகைக்கிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால. நம்ம யார் பகைப்பார்கள்? தேவனுடைய சத்துருக்கள் தான் பகைப்பார்கள். அதைத்தான் தேவன் மிக அழகாக சொல்கிறார், உன் சத்துருக்கள் எல்லாம் எனக்கு தான் சத்துருக்கள், உன்னை விரோதிக்கிறவர்கள் எல்லாம் என்னை தான் விரோதிக்கிறார்கள். அதனால அப்படி உன்னை சத்துருவாக நினைத்து துன்பப்படுத்துகிறவர்களை நானும் சத்துருக்களாகத்தான் நினைக்கிறேன் என்று ஆண்டவர் மிக தெளிவாக அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்து, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும்போது கர்த்தர் உன் பிதாக்களின் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார். இது உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் கற்பனைகள் கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நம்முடைய முற்பிதாக்கள் கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டது போல அவர்கள் மேலே தேவன் சந்தோஷமாக இருந்தது போல நம் மேலும் சந்தோஷமாக இருப்பார். அப்படி இல்லாமல் போனால் அவர் துக்கமாக இருப்பார். சந்தோஷமாக இருந்தால் ஆசீர்வாதம், தேவன் துக்கமாக இருந்தால் ஆசீர்வாத குறைவு ஏற்பட்டால் சாபம் தானாக வந்துவிடும். இந்த சாபத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்றில்லை, பிசாசை கொண்டு வந்து நிரப்பிவிடுவான். தேவனுடைய கட்டளைகள் நியமங்கள் இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமாக இது நமக்கு தங்கும். கட்டளைகள் நியமங்கள் எல்லாம் நீங்கிவிட்டால் பிசாசை கொண்டு வந்ததையெல்லாம் நம்மிடத்தில் சேர்க்கும்படியாக ஒரு நிலை உண்டாகிவிடும். ஏனென்றால் பாவங்கள் அவன் கொண்டு வந்து குவிப்பான். இந்த பாவங்கள் நமக்கு பாவத்தின் சம்பளம் மரணம், ஆத்மாவில் ஒரு பெரிய மரணம் உண்டாகி போகும், எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் போகும். நியாயப்பிரமாணத்திற்கு முந்தைய ஒரு காலம் உண்டு, அது மனசாட்சியின் காலம். அதற்கு பிறகு நியாயப்பிரமாணத்தின் காலம். இப்பொழுது நாம் இருக்கிறது புதிய ஏற்பாட்டின் சபையின் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொண்டு நம்மை வழிநடத்துகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அவர் சத்தியத்தை குறித்தோ நியாயத்தீர்ப்பை குறித்தோ உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். ஆனால் நியாயப்பிரமாண காலத்தில் இந்த நியாயப்பிரமாணம் சொன்னதை செய்ய வேண்டாம். நியாயப்பிரமாணத்துக்கு முன்பு இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்த்தா, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. அப்படியானால் அது எங்கே இருக்கிறது? இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னதாக நல்லது அல்லது நீதி எது அநீதி எது என்பதை நமக்கு யார் அறிவிக்கக்கூடும்? நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அதாவது நம்முடைய இருதயத்தில் வைத்து அந்த கற்பனைகளை தேவன் எழுதியிருக்கிறார், நம்முடைய வாயிலே வைத்திருக்கிறார், இருதயத்திலே சிந்தையிலே வைத்திருக்கிறார். இதைத்தான் வழி வழியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக வேதம் சொல்கிறது. போகையிலும் வருகையிலும் உட்காரும் பொழுதும் நிற்கும் பொழுதும் உன் பிள்ளைகளுக்கு இந்த கட்டளைகள் நியமங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவைகள் உன் கண்களுக்கு நடுவிலே ஞாபகக்குறியாக நினைப்பூட்டுதலாக, உன் கைகளிலே நினைப்பூட்டுதலாக
வலது கையில் நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டும். இந்த 2 இடத்தையும் தான் பிசாசு ஆக்கிரமித்துக் கொள்ளும்படியாக இப்பொழுது அந்திகிறிஸ்து தன்னுடைய முத்திரையை இலக்கத்தை தரிக்கும்படியாக நெற்றியிலும் வலது கையிலும், நெற்றியிலாவது வலது கையிலாவது பொறிக்க வேண்டுமாம். ஏனென்றால் தேவனுடையது எல்லாவற்றையுமே அவன் தனக்குரியது என்று எடுத்துக்கொள்ளக்கூடியவன். தேவனுடைய பிள்ளைகளுக்குரியதை தனக்குரியதாக அவன் எடுத்துக்கொள்ளக்கூடியவன். அப்படித்தான் சீயோன் எருசலேம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரியதை அவன் இச்சித்தான், அதனாலே அவன் தள்ளுண்டு போனான். அதை நாம் அடையக்கூடாதபடிக்குத்தான் பிசாசு கிரியை செய்து கொண்டு வருகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தான். அதனால இந்த வசனத்தின்படி தேவன் பார்வோனை பகைத்து அவனுக்கு விரோதமாக கிரியை செய்தார் என்பதை யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 13 முதல் இருக்கிற வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். எப்படி என்றால், கர்த்தர் மோசையை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமியெங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவிதமான வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். இருதயத்திலே வாதை, சரீரத்திலே வாதை ஒரு பக்கம் இருந்தாலும் இருதயத்தின் வாதை என்பது அது கொடுமையானதாக இருக்கும். திகிலும் பயமும் நடுக்கமும், எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று நினைக்கக்கூடிய ஒரு அச்சம், அது பெரிதான ஒரு வாதை. இப்படி நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படிக்கு நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினாலே வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படி என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படிக்கு உன்னை நிலை நிறுத்தினேன் என்று சொல்லி ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் இங்கே கூறுகிறார். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? அப்படியானால் என்ன அதற்கு பொருள்? ஜனங்களுக்கு விரோதமாக அவன் உயர்த்தவில்லை, தேவனுக்கு விரோதமாகத்தான் உயர்த்துகிறான். தேவன் அவர்களை விடும்படியாக சொன்ன இவன் விடமாட்டேன் என்று வைத்து கொண்டிருக்கிறான். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பார்வனிடத்தில் பிசாசின் ஆவி கிரி செய்தது. பிசாசு பார்வன் மூலமாக தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் விரோதமாக கிரியை செய்ததுனால, அதற்கு இடம் கொடுத்ததுனால பார்வோனும் இந்த இஸ்ரேல் ஜனங்களை பகைத்தான், விரோதமாய் உயர்த்தினான். ஏனென்றால் அந்த உயர்த்துகிறது பிசாசு தான் உயர்த்துகிறவன், பெருமை உள்ளவன். அதனால தேவன் சொன்னால் நான் அனுப்பிவிட வேண்டுமா? யார் தேவன்? நான் தேவனை அறியேன் என்றெல்லாம் அவன் சொன்னான். இந்த வார்த்தைகள் எல்லாம் பிசாசினாலே அவனுடைய வாயில போடப்பட்ட வார்த்தைகள். அதற்குத்தான் சொல்கிறார், என் ஜனங்களுக்கு விரோதமாக உயர்த்துகிறாயா? தேவன் மிகுந்த அன்புள்ளவர். தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக உயர்த்துகிறதை தனக்கு விரோதமாக உயர்த்துகிறதாக அவர் நினைக்கிறார். தன்னையும் அவருடைய ஜனங்களையும் அவர் வேறு வேறாய் பார்க்கறதில்லை. தன்னிலே ஒரு அங்கமாகத்தான் நம்மை அவர் பார்க்கிறார். அதனால தான் திருத்துவ தேவனாகிய அவர் நம்மையும் ஆவி ஆத்ம சரீரம் என்ற திருத்துவனாக நம்மை படைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் நம்பிக்கையாக, அன்பின் நிமித்தமாக, அன்பின் பூரணமாக அந்த அன்பு நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியாக ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால பிசாசின் ஆவி உடையவர்களுக்கு நம்மை பகைக்கத்தான் முடியும், நம்மை நேசிக்க முடியாது.
நமக்கு விரோதமாக இருப்பார்கள், நமக்கு விரோதமாக உயர்த்துவார்கள். என்ன சொல்வார்கள்? இவன் என்ன பெரிய ஆளா, இவனுக்கு என்ன நாம் அடிபணிய வேண்டுமா, இவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமா, இவனை விட நாம் எந்த வகையிலே குறைந்தவர்கள் என்றெல்லாம் அவர்கள் நினைப்பார்கள், பேசுவார்கள், நம்மை பார்த்து ஒதுங்கி போவார்கள், முகாந்திரம் இல்லாமல் நம்மை பகைப்பார்கள். அப்படி நம்மை பகைக்கிறதுனால இவர்கள் ஏற்கனவே தேவ பகைஞராக இருக்கிறார்கள். இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறதுனால அவர்களை தேவன் பகைக்கிறார். இதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு சத்தியமாக இருக்கிறது. அடுத்து, இந்த பார்வோனை பகைக்கிறது நிமித்தமாக தேவன் சொன்னார், எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நான் நாளைக்கு இந்நேரம் பெய்ய பண்ணுவேன் என்று சொன்னார். இப்படி 10 விதமான வாதைகளை தேவன் கொடுத்தார். இந்த 10 விதமான வாதைகளும் எகிப்தின் தெய்வங்கள், பார்வோன் போன்றவர்களுக்கு விரோதமாக தேவன் கிரியை செய்தார். இந்த 10 வாதைகளுமே பார்த்தா அந்த எகிப்தின் தெய்வங்களின் மேலே தேவன் நீதி செலுத்தினார். இந்த எகிப்தின் தெய்வங்கள் யார் என்று சொன்னால் பிசாசினுடைய அந்த ஆவிகள். அதனாலே தான் அந்த பிசாசின் ஆவிகளை எதிர்த்து தேவனுடைய வல்லமைக்கு எதிராக இவர்களால் ஒன்று செய்ய முடியாது என்பதை நிரூபித்து காட்டி தன்னுடைய தனத்தை அவர் வெளியே கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, இந்த உயர்த்துகிற ஆவி பார்வோனிடத்தில் இருந்ததுனால அவர் எகிப்தையே கூட குறுகி போக பண்ணினார். எப்படி என்று சொன்னால், எகிப்து தேசம் பாழும் வனாந்தரமுமாகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நதி என்னுடையது, அதை நான் உண்டாக்கினேன் என்று சொன்னானே என்று எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் எல்லாம் சர்வ சேனையும் தேவனுடைய வாயின் சுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டது. வானம், பூமி, சமுத்திரம், ஆகாயம், நட்சத்திரங்கள், சூரியர், சந்திரர், தேவ தூதர்கள் முதலாக எல்லாம் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டது. ஆனால் பிசாசு இந்த பார்வோனுக்குள்ளே புகுந்து கொண்டு, இந்த நதியை நான் உண்டு பண்ணினேன், இது எனக்காக நான் உண்டு பண்ணினேன் என்று சொன்னான். அதே போல நேபுகாத்நேச்சார் மனதில் புகுந்து கொண்டு, இது நான் எனக்காக, என் ராஜ்யத்துக்காக நான் உண்டு பண்ணின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லும் பொழுதே அவன் கீழே தள்ளப்பட்டு போனான். ஏனென்றால் அதை சொன்னது பிசாசு. அவன் எப்படி தள்ளப்பட்டு போனானா, அவன் பூமியிலே மிருகமாக தள்ளப்பட்டது போல இவனும் தள்ளப்பட்டு போனான். இப்படி யாரெல்லாம் இப்படிப்பட்ட பெருமை மேட்டுமை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள். அவர்கள் நிச்சயமாக நமக்கு விரோதமாக கிரியை செய்வார்கள். அதன் நிமித்தமாக தேவன் அவர்களை தள்ளி போடுவார். இப்படி யாரெல்லாம் நமக்கு விரோதமாக கிரியை செய்வார்கள், யாரிடத்துல எல்லாம் நமக்கு விரோதமான விரோதம் இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, சங்கீத புத்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உம்மாலே என் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம் என்று சங்கீதம் சொல்கிறது. தேவனாலே நாம் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நாம் மிதித்து போடுவோம். அதே நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியம் என்னன்னு சொன்னால், தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை அவர் தனக்கு விரோதமாய் வருகிறவர்களாக நினைத்து அவர்களை தண்டிக்கிறார் என்பதுதான். எனவே நீரே எங்கள் சத்துருக்களிலே இருந்து எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். சத்துருக்கள், பகைக்கிறவர்கள் என்ற இந்த 2 தரத்தாரையுமே தேவன் நம்மை காத்து அவர்கள் வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்பி ஓடும்படியாக செய்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் என்று சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், தேவனுடைய கட்டளைகள் நியமங்கள் எல்லாவற்றையும் காத்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குவேன் என்று நமக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். உபாகமம் 7:15 சொல்லுகிறது. அப்படியானால் சத்துருக்கள் யாருக்கு சத்துருக்கள்? தேவனுக்கு நமக்கு சத்துருக்கள். நம்மை பகைக்கிறவர்கள் மேலே எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளிலே ஒன்று கூட நமக்கு வராது. ஆனால் நம்மை பகைக்கிறவர்கள் மேலே இந்த எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளை எல்லாம் வரப்பண்ணுவார். எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகள் என்று பார்க்கும் பொழுது சகல விதமான கொள்ளை நோய்கள், குப்புளங்கள், இருதயத்திலே வாதை, இப்படி பல விதமான வியாதிகளையும் தேவன் தன்னுடைய சத்துருக்களுக்கு அனுப்புவார். தேவனுடைய சத்துருக்கள் யார்? பிசாசை வணங்கக்கூடியவர்கள், விக்கிரக ஆராதனை வேசித்தனம் செய்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள், அது மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்கள். இவர்கள் தான் தேவனுக்கு சத்துருக்கள். அப்படி அவர்களுக்கு இந்த நோயெல்லாம் வரப்பண்ணுவதாக தேவன் சொல்லியிருக்கிறார். அடுத்து நம்மை எதற்காக பகைக்கிறார்கள் என்று பார்த்தா, அவர்களிடத்தில் இல்லாத ஒன்று நம்மிடத்தில் இருக்கும். ஒரு சுபாவமோ அல்லது தேவனுடைய கிருபைகளோ, தேவனுடைய வரமோ, தேவனுடைய அன்போ நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த பொறாமை ஏற்பட்டுவிடும். 2 தீமோத்தேயு 3:3 சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களின்படி பார்த்தா, சுபாவ அன்பில்லாதவர்களாகவும், இணங்காதவர்களாகவும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும் என்று பார்க்கிறோம். இவர்களெல்லாம் நம்மை பகைக்கிறார்கள். கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நல்லோரை பகைக்கிறவர்கள் என்று சொன்னால், அவர்கள் நம்மை பகைக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மிடத்தில் நன்மை இருக்கிறதுனால, நாம் நல்லவர்களாக இருக்கிறதுனால தான் இப்படி நம்மை பகைத்தார்கள். அதனாலே தேவன் அவர்களை பகைக்கிறார். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. 1 யோவான் 3:12 கூறுகிறது. காயினும் ஆபேலும் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். காயின் முதற்பேரானவைகள், நன்மையான நல்ல தரமுள்ளவைகளை கொடுத்தான். என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்பொழுது இந்த பிரச்சனைக்கே இடமில்லை. ஆனால் ஆபேல் தான் சிறந்த காணிக்கைகளை கொடுத்தான், காயின் அதை கொடுக்கவில்லை. அப்படியானால் ஆபேல் இடத்துல இருந்த நன்மை என்ன? அவன் தேவனுக்கு உசிதமானவைகளை கொடுத்தான். இவனுக்கு மனது வரவில்லை, உசிதமானவைகளை கொடுக்கக்கூடிய மனது இவனுக்கு இல்லை. இந்த நன்மை நிமித்தம் தான் அவனை பகைத்து கொலை செய்தான். இப்படித்தான் நமக்கு விரோதமாகவும் என்ன செய்வார்கள்? நம்மிலே இருக்கிற நன்மைக்கு விரோதமாக இவர்கள் கிரியை செய்வார்கள். அடுத்து
யாக்கோபுடைய குமாரனாகிய யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்ற தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில் இதை பார்க்கலாம். அவனுடைய சகோதரர் என்ன செய்தார்கள்? தன் தகப்பன் அவனை அதிகமாக நேசிக்கிறதையும் அவனோடு மிகுந்த அன்பாக இருக்கிறத அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாதனால அவனை பகைத்தார்கள். அது மட்டுமல்ல, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அப்படி ஒரு தேவ கிருபை அவனுக்குள்ளே இருக்கிறதை பார்த்து இன்னும் பகைத்தார்கள். அடுத்து, நீ எங்கள் மேலே துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமாக பகைத்தார்கள். இப்படி இதற்கு காரணம் என்ன? தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தீங்குகளை எல்லாம் தன் தகப்பனுக்கு சொல்லுவான். ஏன் சொன்னா? அவர்கள் மேலே இருக்கிற பொறாமையினால் அல்ல, கோல் சொல்ல வேண்டும் என்ற காரியத்தினால் அல்ல, அவன் நீதிமானா இருந்ததுனால. இந்த பிள்ளைகள் தவறு செய்கிறது நிமித்தமாக தன் குடும்பத்துக்கு, தன் தகப்பனுக்கு கெட்ட பெயர் உண்டாகிறது மாத்திரமல்ல, அவருடைய ஆத்மா கெட்டு போகுமே, அதை அவர்கள் விட்டு விலக வேண்டுமே என்றுதான் சொன்னால் இது நன்மைதான். ஆனால் இந்த நன்மை நிமித்தமாக அவனை பகைத்தார்கள். இப்படி நமக்கு விரோதமாக இவர்கள் கிரியை செய்கிறதற்கு காரணம் ஏதோ ஒரு வகையிலே நமக்கு நம்மிடத்தில் இருக்கிற நன்மை தான் காரணமாக இருந்தது. அதைத்தான் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொல்லியிருக்கிறார், ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார். எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாரெல்லாம் சத்துருக்கள் பாருங்க. ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியாகிய ஆகாரினுடைய குமாரன் இஸ்மவேல், ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியாகிய கேத்தூராலின் மகன் மீதியான் சத்துரு. இப்படி யாக்கோபுடைய சகோதரனாகிய ஏசா, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வம்சத்தார் சத்துருக்களாக இருந்தார்கள். அதில் குறிப்பாக அமலேக்கு ஏசாவனுடைய பேரன். அவன் மிகுந்த சத்துருவாக இருந்தான். கேத்தூராளின் பிள்ளைகளிலே மீதியானியர் சத்துருக்களாக இருந்தார்கள். இப்படி எல்லாருமே நெருங்கிய உறவினர்கள் தான். ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கிற பொறாமை. நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் நமக்கு விரோதமாக பேசுவார்கள், செய்வார்கள். நம்மோடு கூட இருந்தால் இன்றைக்கு இவன் உயர்ந்து போனானே, வளர்ந்து போனானே, நம்மாலே உயர முடியவில்லை, வளர முடியவில்லையே என்று சொல்லி நம்மை பகைப்பார்கள். அதே போல நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களை யார் என்று பார்த்தால் பிசாசு அவர்களையே தான் தூண்டுவான். நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் நமக்கு விரோதமாக வரமாட்டார்கள். பாருங்க, யோபின் மனைவி சொல்கிறார், அவன் அவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற வேளையில நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இது பிசாசு அவளுக்கு வாயிலே போட்டது. ஏன் அப்படி அவள் சொல்லுகிறாள்? பிசாசு தேவனிடத்திலே சொன்னா, நீர் அவனுடைய சரீரத்தை, அவனுடைய மாம்சத்தை தொடுவீரானால் அவன் உம்முடைய முகத்துக்கு முன்பாக உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று சொன்னான். அப்படி அவன் வாயிலிருந்து ஒரு தூஷணமான வார்த்தை தேவனுக்கு விரோதமாக வர வேண்டும் என்றுதான் யோபின் மனைவியை தூண்டிவிட்டான். ஆனால் அவன் வாயிலிருந்து அப்படி வரவில்லை. அவன் புலம்பினான், தேவனோடு கூட வழக்கிட்டான், தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருந்தான். நான் இப்படி எல்லாம் இருந்தேனே, இப்படி எல்லாம் ஆனதே, எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமே என்று இப்படித்தான் புலம்பினானே தவிர தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய வாயை அவன் திறக்கவில்லை. ஆனால் அவனுடைய நெருங்கிய நண்பர்களும் அவனை தூஷித்தார்கள், அவனை குற்றப்படுத்தினார்கள், அவனுக்கு விரோதமாக பேசினார்கள். அதே போல பேதுரு பார்க்கும் பொழுது எப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடயே இருந்த ஒரு மனிதன், ஒரு சீஷன். அவனே கடைசியில் பிசாசு அவனை திசை திருப்பி விட்டு தேவனை மறுதளிக்கும்படியாக செய்தது.
உமக்கு சிலுவையின் மரணத்தை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஐயோ உமக்கு இப்படியெல்லாம் ஆகக்கூடாதே என்று சொல்லும் பொழுது, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். ஏனென்றால் அவனிடத்தில் கிரியை செய்கிறது சாத்தானின் ஆவி என்பதை அவர் அறிந்து கொண்டார். அதே போல கூடவே இருந்த யூதாஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். இப்படி நம்மோடு கூட இருக்கிறவர்கள் தான் நமக்கு சத்துருக்களாக இருப்பார்கள். காரணம், நம்மிலே இருக்கிற நன்மை. இதுதான் நமக்கு இந்த வசனங்கள் கூறுகிறது. அடுத்து பேர் யாரெல்லாம் பகைக்கிறார் என்று பார்க்கும்போது, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். அப்படி நீதிமானை யார் பகைக்கிறார்கள்? நீதி இல்லாதவர்கள். சங்கீதம் 34 அதிகாரம் 21 இப்படி கூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 29 அதிகாரம் 10 சொல்லுகிறது, இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள். அப்படியானால் இரத்த பிரியர்கள் இரத்தம் சிந்த வேண்டும் என்று குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தக்கூடிய பிசாசின் அந்த ஆவி உடையவர்கள் உத்தமனை அவனுடைய உத்தமத்தை நிமித்த பகைக்கிறார்கள். அவர்களிடத்தில் உத்தமம் இல்லை. அதனால அப்படி அவர்கள் நம்மேலே பழிசாட்டி குரோதம் கொண்டு நம்மை பகைக்கிறார்கள். அடுத்து நிமித்தமில்லாமல் பகைப்பார்கள். அது தலைமுறையிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் என்று சங்கீதம் 69 அதிகாரம் 4 கூறுகிறது. முகாந்திரமே இருக்காது, காரணமே இருக்காது. நாம் அவரிடத்துல சண்டை போட மாட்டோம். அவர்களுடைய பொருள் எதுவும் நம்ம இடத்துல இருக்காது. நாம் அவர்களை எதுவுமே செய்திருக்க மாட்டோம். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் நம்மை பகைப்பார்கள். இதற்கு காரணம் அவர்களிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதான சத்துருவனுடைய பொல்லாத ஆவிதான். அடுத்து நன்மைக்கு பதிலாக நமக்கு தீமை செய்கிறார்கள், சிநேகத்திற்கு பதிலாக பகைக்கிறார்கள் என்று சங்கீதம் 109:5 சொல்லுகிறது. நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் தான் நமக்கு விரோதமாக கிரியை செய்வார்கள். சங்கீதம் சொல்லுகிறது, அவர்கள் வியாதியாக இருந்தபோது ரெட்டு எனக்கு உடுப்பாக இருந்தது, ஆனால் அவர்கள் தீமை தான் செய்தார்கள். என் ஜபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. இது நாம் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். நமக்கு தொல்லை கொடுக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தா, அவர்களுடைய கஷ்ட நேரத்தில் அவர்கள் நம்ம இடத்துல சொல்லியிருப்பார்கள். நாமும் உடனே ஜெபித்திருப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை விடுவித்திருப்பார். ஆனால் அவர்களை விடுவித்ததுனால என்ன நடக்கும்? அவர்கள் நம்மை பகைப்பார்கள். அவர்கள் ஏன் நம்மை பகைக்கிறார்கள் தெரியுமா? அவர்களை பிசாசு அடிமைப்படுத்தி ஏதாவது கஷ்டத்துக்குள்ளாக, அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்திருப்பான். நாம் அவர்களை விடுவித்ததுனால பிசாசு நம்மை அவர்கள் வந்து சண்டை போடும்படியாக, பகைக்கும்படியாக, நிந்திக்கும்படியாக, அவமானப்படுத்தும்படியாக அவனுடைய கோபத்தை இவர்கள் மூலமாக தீர்த்து கொள்வான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ கஷ்டமான நேரங்களிலே வந்து நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதுனால அவர்களுக்கு விடுதலை கொடுத்தால், அதற்கு பிறகு நமக்கு முன்பாகவே வந்து பெருமை பாராட்டி கொள்வார்கள், மேட்டுமையாய் பேசுவார்கள். அந்த மேட்டுமையாய் அவர்கள் பேசும்போது நமக்கு அந்த தாழ்மையான ஆவி இருக்கிறவர்கள் அதை கேட்க மனதில்லாமல் இருந்தால் அவர்கள் உடனே நம்மை பகைப்பார்கள். நான் சொல்லுகிறேன், இவன் பேசாமல் இருக்கிறான், நம்மிடத்தில் சரியாக பேசுகிறது இல்லை, பழகுகிறது இல்லை. நாம் ஒரு வேறுபாட்டின் ஜீவித்துக்குள்ளே இருப்போம். அந்த வேறுபாட்டின் ஜீவித்துக்கு விரோதமாக இவர்கள் கிரியை செய்து நம்மை அற்பமாக எண்ணி பேசி எல்லா இடத்திலும் நம்மை பற்றி பேசுவார்கள். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இவர்கள் நம்மை பகைத்தால் தேவன் அவர்களை பகைக்கிறார் என்றுதான் பொருள். அதனால் தேவன் அதையெல்லாம் பார்த்து கொள்வார். என்றால் பழிவாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உன்னை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொன்னார் என்றால், ஏற்கனவே அவன் சபிக்கப்பட்டிருக்கிறான், ஏற்கனவே அவன் தேவனுக்கு பகைஞ்சனாக இருக்கிறான். நீயும் அவனை பகைத்தால் அந்த ஆத்மா நாசமாய் போகுமே, நீ ஆசீர்வதி.
கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவனுடைய ரத்தப்படி நம்மேல் இல்லாதபடிக்கு நாம் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? இவன் இப்படி துன்பப்படுத்துகிறான் ஆண்டவரே, இதற்கு காரணம் அந்த பொல்லாத பிசாசின் வல்லமை தான். அந்த பிசாசின் வல்லமை அவனை விட்டு நீங்க வேண்டும் என்று ஜெபித்தால் அது நீங்கி போகும். ஆனாலும் அவன் நம்மை பகைக்கத்தான் செய்வான். அவனுக்கு விடுதலை கிடைத்த பிறகும் அதே பிசாசு அதே மனிதனை வைத்துக்கொண்டு நமக்கு விரோதமாக பேசும். அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. நமக்கு பலன் பரலோகத்தில் உண்டு. அடுத்து நாம் சிநேகிக்கிறவர்கள் நம்மை பகைக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களிடத்தில் இப்பொழுது இருக்கிற ஆவி பகைக்கிற ஆவி. அதனாலே அவர்கள் பகைக்கிறார்கள். அடுத்து வேறு யார் நம்மை பகைப்பார்கள் என்றால், நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கோம். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இப்போ உலகத்தார் தேவனால் பகைக்கப்படுவார்கள். ஏனென்றால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. பிசாசு, உலகம், மாம்சம் எல்லாம் அது தேவனுக்கு விரோதமான பகை. அதனாலே பிசாசு பகைக்கும், உலகத்தார் பகைப்பார்கள், மாம்சீகமானவர்கள் நம்மை பகைப்பார்கள். உலகத்தார் போல நாம் இருந்தால் நம்மை உலகம் பகைக்காது, நேசிக்கும். அதைத்தான் தேவன் சொல்லியிருக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22. இப்படி தேவனுடைய அன்பின் நிமித்தமாக நம்ம எல்லாம் பகைக்கத்தான் செய்வார்கள். இதனாலே அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தராகிய இயேசு சொல்லியிருக்கிறார், உலகம் உங்களை பகைத்ததானால் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே அது என்னை பகைத்தது என்பதை அறியுங்க. அதனால தான் உலகத்தார் நம்மை பகைக்கிறார்கள். இந்த உலகத்து மனிதர்கள் நம்மை பார்த்து நம்மை கேவலமாக பேசுவார்கள். நம்முடைய ஜீவியம், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேறுபாடாக இருக்கிறதுனால அவர்களுக்கு அது புரியாது. நம்மை போல இவர்கள் இல்லையே என்று சொல்லி அந்த பிசாசின் ஆவி உடையவர்கள், பிசாசின் ஆவி உலகத்தின் ஆவிதான் பிசாசு தான் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை எல்லாம் பிசாசினால் உண்டானவைகள் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. எனவே அவர்கள் நம்மை பகைக்கத்தான் செய்வார்கள். இப்படி நாம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தியானித்தோம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியில் பரிசுத்த ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகள். இங்கிருந்து எகிப்தில இருந்து கானான் தேசத்துக்கு போகிற வழியிலே உன்னை காக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம் ஆகிய அந்த கானானுக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அந்த தூதன் தான் அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமுமாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவிவிட, அவரை கோபப்படுத்தாத, உங்கள் துரோகங்களை அவர் பொறுக்கிறதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய நடத்திப்பு நமக்குள்ளே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த வனாந்திரமான இந்த வாழ்க்கை, இதை கடந்து ஏதோ கானானுக்கு போகக்கூடிய அந்த நாள் வெகு சமீபமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாக வரப்போகிறார். இதுதான் பரம கானானாகி எருசலேம் சீயோனில் நம்மை கொண்டு போய் சேர்க்கப் போகிறார். இதைத்தான் நமக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட இந்த வசனம்தான். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வாக்கை நீ நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயானால் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் விரோதிகளுக்கு விரோதியமாக ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, ஆகா இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்குத்தை நம்ம கொடுத்திருக்கிறது, இவன் என் சத்துரு, அதனால தேவன் இவனை சத்துருவாய் நினைக்கிறார், அவனை அடித்து போடுவார் என்றெல்லாம் நாம் பெரிதாக மனக்கோட்டை கட்டிவிடக்கூடாது. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் முன்போ அல்லது பின்போ ஒரு உடன்படிக்கை அல்லது ஒரு பிரமாணம் அல்லது இப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கும். அது என்னவென்று சொன்னால்,
நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயானால் அப்பொழுதுதான் சத்துருக்களுக்கு சத்துருவாய் இருப்பார். நம் இஷ்டம் போல நடந்து கொண்டு தேவன் என் சத்துருக்கு விரோதமாக கிரியை செய்வார் என்றெல்லாம் நினைத்து விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர், நடத்திப்புக்காரர்கள், உபதேசங்கள், தேவனுடைய வசனங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு அப்படியே நாம் செய்ய வேண்டும். கட்டளைகளை, நியமங்களை காத்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் எகிப்திற்கு வரப்பட்ட வியாதிகளை வரப்பண்ண மாட்டார். அப்போதுதான் சத்துருக்களுக்கு நம்மை சத்துருவாக நினைக்கிறவர்களுக்கு அவர் சத்துருவாக, எதிரியாக நினைக்கிறவர்களுக்கு எதிரியாக இருப்பார். இதுதான் இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. அது மட்டுமல்ல, என் தூதனானவர் உனக்கு முன்பாக சென்று எமோரியர், ஏத்தியர், பெருசியர், கானானியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நடத்தி கொண்டு போவது பரிசுத்த ஆவியானவர், அதம் பண்ணுவது தேவனுடைய வல்லமை. நமக்கு விரோதமாக இந்த ஏத்தியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர் எல்லாம் அப்படி யாரும் இல்லை. அவர்கள் எந்தெந்த ஜாதியோடு எப்படியெல்லாம் கலந்து போனார்கள், அழிந்து போனார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களிடத்தில் கிரியை செய்ததான அந்த பொல்லாத பிசாசு ஆவிகள் இன்றைக்கும் நமக்கு விரோதமாக வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளாக இருக்கின்றன, நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றன. அதனால அந்த பொல்லாத ஆவிகளுடைய மனிதர்களை அவர் அதம் பண்ணி போடுவார். நாம் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாய் பாவம் செய்ய பண்ணின உன் தேசத்தில் குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கன்னியாக இருக்கும். அதாவது அந்த தேசத்தில் இப்பொழுது எருசலேம் என்று அழைக்கப்படுகிற இந்த தேசம்தான் அப்பொழுது கானான் என்று அழைக்கப்பட்டது. அப்பொழுது அங்கே எமோரியர் அதிகமாக இருந்தார்கள். இந்த எமோரியர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். இந்த எமோரியருடைய விக்கிரக ஆராதனை மிகவும் அதிகமாக இருந்ததுனால அதையெல்லாம் சுத்திகரித்து அவர்களெல்லாம் துரத்தி அழித்து அந்த தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு 400 வருடங்கள் ஆகும் என்று தேவன் நினைத்ததுனால தான் 400 வருடங்கள் எகிப்திலே அடிமைகளாக வைத்திருந்தார். அந்த எகிப்திலே அவர் அடிமைகளாக இஸ்ரேல் ஜனங்களை வைத்திருந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்களும் அவர்கள் தங்களுடைய நிலையை உணர வேண்டும். அதே நேரத்தில் எகிப்தை சங்கரிக்க, அழிக்க தேவன் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார். அது பெருமை மேட்டுமையாக இருந்ததுனால, என் ஜனங்களை துன்பப்படுத்தினதுனாலே நான் உன்னை துன்பப்படுத்தினேன், என் ஜனங்களை நீ பகைத்ததுனாலே நான் உன்னை பகைக்கிறேன். இந்த ஒரு நிலைதான் இருக்கிறது. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகிற வழியில எகிப்தையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்ததுனால எகிப்தை அவர் குறுகி போக பண்ணிட்டார். வளங்களை எல்லாம் அழிந்து போகும்படியாக செய்தார். இன்றைக்கு எகிப்து ஒரு சின்ன ஒரு அற்பமான ஒரு தேசமாகத்தான் இருக்கிறது. மகா பெரிதான ஒரு தேசமாக இருந்தது, இப்பொழுது சின்ன ஒரு தேசமாக இருக்கிறது. இதற்கு காரணம் தேவன் அப்படி செய்தார் என்பதை வேதத்திலே இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படி அந்த ஜாதிகள் துரத்தப்பட்ட பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் போனதும் என்ன சொன்னார்? நீ ஜாதிகளோடு கலவ வேண்டாம், என் தேவனாகிய கர்த்தராகி என்னையே பணிந்து கொள்ள வேண்டும், அந்த தேவர்களை நீ வணங்கக்கூடாது, உடன்படிக்கை அவர்களோடும் அந்த தேவர்களோடும் பண்ணக்கூடாது என்று சொன்னார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஜாதிகளோடு கலந்து அவர்களோடு விருந்துண்டு அந்த விக்கிரங்கள் எல்லாம் வழிபட்டு கடைசியிலே இந்த ஜனங்கள் எப்படி ஓடிப்போனார்களோ அப்படியே இவர்களும் ஓடிப்போனார்கள். ஆனால் தேவன் கிருபையாய் மன்னித்து இப்பொழுது இருக்கிற இஸ்ரேல் தேசத்தை மீண்டும் கொடுத்திருக்கிறார். வளமாக ஏற்கனவே வேதத்தில் சொன்னது போல இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்து 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறிய வார்த்தையை ராஜாவாகி எரேமியா கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமான நீட்டின கை அவன் இடத்துல மீண்டும் முடங்கக்கூடாதபடிக்கு அப்படியே மரத்து போயிற்று. தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக ஒரு ராஜா கையை நீட்டினான், அந்த கை அப்படியே மரத்து போயிற்று. ஏனென்றால் தேவனுடைய மனுஷனை அவன் விரோதித்தான், தேவன் அவனை தண்டித்தார்.
அது மட்டுமல்ல, யோசபாத் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன். ஆனால் ஆகாப் என்ற விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு மனுஷனுக்கு துணையாக அவன் நின்றான். யுத்தத்துக்கு வரும்படி அழைக்கும் போது இந்த யூதா ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாவுக்கு துணையாக நின்றான். அந்த யுத்தத்திலே ஆகாப் தப்பித்து கொண்டு இவனை இஸ்ரவேலின் ராஜாவாக வேடமிட்டு யுத்தம் பண்ண சொன்னான். ஆனால் இவனை நெருக்கி கொலை செய்ய வேண்டும் என்று வீரர்கள் வந்த பொழுது தேவன் யோசபாத்துக்கு அனுசரியாக இருந்ததுனால அவனை விலக்கி பாதுகாத்தார். அதற்கு பிறகுதான் ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான், தேவன் உன்னிடத்தில் இருக்கிற நன்மை நிமித்தமாக உன்னை தப்ப விட்டார் என்று சொல்லி. அவனிடத்தில் என்ன நன்மை இருந்தது என்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் தேவனுக்கு நேராக திருப்பினா, விக்கிரகங்களை எல்லாம் அழித்து போட்டான். இப்படி நல்ல காரியங்கள் அவனிடத்தில் இருந்தது. அதற்கு பிறகு இவனிடத்தில் இருந்த நன்மை நிமித்தமாக தேவன் தப்புவித்தாலும், இவனிடத்தில் இருந்த நன்மைக்கு விரோதமாக மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், இப்படி ஏசாவின் ஏதோமியர், இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த யூதா ராஜாவாகிய இவனுக்கு யோசபாத்துக்கு விரோதமாக வந்தார்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்கள். உடனே யோசபாத் என்ன செய்தான், கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அவன் சொன்னா, ஏராளமான இந்த ஜனங்களுக்கு விரோதமாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆனால் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான். அப்பொழுது என்ன நடந்தது, தீர்க்க தரிசனமாக தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். நீங்கள் தேவனை துதியுங்க, ஆயுதம் அணிந்து வருகின்ற அவர்களுக்கு முன்பாக இவர்கள் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போகவில்லை, தேவனை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்தி உயர்த்தினார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினாலே அவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு விழுந்தார்கள். அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்த போது இந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியருமே தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்று பாருங்க. இப்படித்தான் நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏனென்றால் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள். தேவன் நம்மை அப்படி நேசிக்கிறார். அடுத்து தேவன் ஏற்கனவே அவர்கள் தேவனை விரோதிக்கிறவர்களாக இருக்கிறதுனால தான் நம்மையும் விரோதிக்கிறார்கள். இதுதான் இந்த செய்தியில் இருக்கிறதான செய்தி. இப்படி தேவ பகைஞர்களை தேவன் சங்கரிக்கும்படியாக, நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாக, அப்படிப்பட்ட ஆவியை உடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அவர்களை விட்டு அந்த பொல்லாத வல்லமைகள் ஓடி போகும்படியாக தேவனுடைய கரங்களில் இப்படிப்பட்டவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள் அது உம்மாலே கூடுகிற கூட்டமல்ல, அது பிசாசினாலே அவர்கள் உண்டானவர்கள். அந்த பிசாசு அவர்களை விட்டு நீங்கி போகும்போது அவர்கள் எங்களுக்கு விரோதமாக வரமாட்டார்கள். இதைத்தான் புதிய ஏற்பாட்டு சபை, புதிய ஏற்பாட்டின் உபதேசம் எங்களுக்கு சொல்கிறது. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக சொல்லப்பட்டதுனால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வருகையில காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.